ஃபினான்ஸ் மினிஸ்டர் சார், இப்ப நீங்க வந்துட்டு உங்களுடைய துறையில இது எப்படி சாத்தியம், இது எப்படி நம்ம பண்ண போறோம், இது ஒரு பேராசைன்னு எல்லாம் நினைச்சிட மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சு, ஆனா அதை சாதிச்சு காட்டின ஒரு திட்டம் இல்லைன்னா ஒரு பாலிசி ஒரு தரம் ஏதாவது உங்க மனசுல இருக்கா? அது எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் கூட. அது அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய அந்த பினான்சியல் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் இதை எப்படி செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறத விட எங்களுடைய எதிர்கட்சிகள் எப்படி இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அதை ஒரு இக்கனா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சருடைய மிக சாதுரியமான ஒரு நடவடிக்கையினால் அந்த திட்டத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை அவர் கொடுத்தார். இது முடியுமா, இது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லா இடத்துலயும் வந்தபோது இது முடியாது அப்படின்னு பல தரப்புலையும் அதை நினைச்சு போட்டிருக்கும் போது, முடியாது என்று நீங்கள் சொல்வதை முடித்து காட்டுவன் தான் நான் என்று இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டிய முதலமைச்சர் அந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தினுடைய கூறுகளை அவர் இடத்துல சொல்லுகிற போது, இந்த செக்ஷன் விட்டு போயிருக்கு, இதுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னாரு. உதாரணமா, நீண்ட காலமாக அரசியல பணியாற்றி விட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் போகும்போது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு, அந்த ப்ரமோஷன் லெவலில் இருக்கவங்களுக்கு அந்த பணத்தை அவங்களுடைய அன்றைக்கு தேதிக்கு அவங்க பெற்றுக்கொண்ட அந்த ஊதியத்தை அவர்களிருந்து ஓய்வூதியத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லுகிற போதுதான் முதலமைச்சருடைய அந்த கூர்த்த மதி மட்டுமல்ல, முதலமைச்சர் எல்லா தரப்புக்கும் அவர் எப்படி தாயாக இருந்து அவர் செயல்படுகிறார், அந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து செய்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளவு எளிதாக அவர் கடந்து சென்றார் என்பதை ஒரு முடியாது என்று எல்லோரும் சொன்ன ஒரு விஷயத்தை பைனான்ஸ் ஆங்கிள் இருந்து பார்க்கின்ற போது முடித்து வைத்த பெருமை அவருக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.